பலாப்பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்? என் வீட்டுக்கார் வந்துட்டு பீஸா வாங்கலான்னு பார்த்தா சொலையா வாங்கலான்னு பார்த்தா நீங்கள் அப்படியே வாங்கிக்கோ நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருந்தாலும் இது தின்னு முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு பீஸ் நிறையா இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க, கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே வாங்கும்போது அந்த தோலெல்லாம் கழிச்சது போக ஆளுக்கு ஒரு 10 பீஸ் வருமா? வரும்னு நினைக்கிறேன். சோளம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. எடு, அது எடுத்து போய் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நல்லாக்கா கொடு, மம்மி கொண்டு கொடு, சாப்பிட்டு பார்க்குறேன். ஒருத்தர் பிச்சு பிச்சு போட எல்லாரும் சுற்றி உட்காந்து எடுத்து திங்கும்போது இவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. பாவல்ல உளிக்கிறவங்களுக்கு ஏக்கமாக இருக்கும்ல, திங்கிறதுக்கு யாரும் கொடுக்கலன்ட்டு. இந்தா அவங்களுக்கு ஊட்டும் போது தான் அவங்களுக்கு உளிக்கிறதுக்கு ஆர்வம் வரும். நம்மளே தின்னுக்கிட்டே இருந்தா. 1/2 கிலோ 120 ரூபா சொன்னாங்க. இந்த அரை பழமே எவ்வளோ சொன்னாங்க? 200 நினைக்கிறேன். 200 ரூபாய்க்கு பரவாயில்ல தான். 1/2 கிலோவுக்கு மேலேயே வரும். தாராளமாக நம்ம வாங்கினது நல்லது தான். சொலையாக வாங்கினதுக்கு இப்படி வாங்கினது பரவாயில்ல தான். அந்த கொட்டையை வேசி சாப்பிட்லாம், தண்ணியில் உப்பு போட்டு. இல்லைன்னா குழம்பு வைக்கலாம், கருவாட்டு குழம்பு. இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது, பார்பிக்யூ மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி ஒன்று விற்கிறாங்க கடையில். அதை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். எதுக்காகனா தக்காளி கத்திரிக்காய்லாம் சுட்டு கடையிறதுக்காக. அதில் அந்த கொட்டையை போட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுப்பில் போட்டு எப்படி சொல்கிறது, விறகடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி டேஸ்ட் அதில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது சுடும்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டுற வீடியோ. இந்த மாதிரி பீஸா வாங்கும்போது ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. எப்படின்னா சொலையாக வாங்கினா அது அப்படியே வச்சுருக்கும் போது தண்ணி விட்டுரும், இல்லைன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். நம்ம வேணுங்கிற அளவு மட்டும் அறுத்துட்டு மிச்சத்தை அப்படியே கவர் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம். ஆனால் அது 2 நாளைக்கு மேலே வச்சுருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே கட் பண்ணி சாப்பிட்டா பழம் நல்லாயிருக்கும். நான் ஊட்டினதுனால ஆசையாக என் பிள்ளையும் ஊட்டுறாங்க டாடிக்கு. எங்கடி ஊட்டினேன், ஏமாத்திட்டியா? நான் கூட நம்பிட்டேன். வீடியோவில் வீட்டுக்காரர் சட்டையே போட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு ஃப்ரீமேன், பனின்னு போட பிடிக்காது. சட்டை அது இல்லாமல் வீட்டில் தானேன்ட்டு போட மாட்டேங்கிறாரு. நானும் சொல்லி பார்த்துட்டேன், வீடியோக்காவது பனின்னு சட்டை ஏதாவது போடுன்ட்டு. வேக்கடாக இருக்குதான். அது வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய்